அதிமுக 2026 தேர்தலுக்கு முன்னாடி ஒருங்கிணையும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. இது 200+ டார்கெட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஏதாவது நெருக்கடி தருமா? நாங்கள் இப்போ எதிரியை வச்சு நாங்கள் எங்களுடைய வெற்றியை சொல்லலை. நாங்கள் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை மக்கள் மத்தியில் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் இடம் பிடித்திருக்கக்கூடிய தன்மையை வைத்துத்தான் 200க்கு மேல் என்று சொல்லுகின்றமே தவிர எதிரியை வைத்து அல்ல. எனவே அது எந்த விதத்திலும் எங்களுடைய வெற்றியை பாதிக்காது. கடந்த தேர்தலில் தலித் மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவை கொடுத்தோம். ஆனால் இப்போ தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் 2026 நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்து சொல்லியிருக்காங்க சார். அது தனிப்பட்ட நபர்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இன்றைக்கி சமூக நீதி கொள்கைக்காக இல்லை என்றால் தமிழ்நாட்டில் வாழுகின்ற பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திமுக என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் தனிப்பட்ட கருத்துக்களுக்கு அவருடைய கருத்து சொல்ல அவங்களுக்கு உரிமை இருக்குது. என்றைக்கும் அவருடைய நம்பிக்கை பெற்ற இயக்கமாக திமுக இருக்கிறது, இன்னும் இருக்கும். பக்கத்தில் வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை வச்சுருக்க இந்த நிலையில் துணை முதல்வர் பதவி என்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு விரைவில் வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து வந்துட்டு அந்த கருத்து அந்த ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டை நிரூபணம் செய்வது போல இருக்குமா? எப்படி அது? அவர் நீண்ட நாட்களாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். பல தேர்தல்களில் பணியாற்றியிருக்கின்றார். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பணிகளையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைக்கு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அவருடைய ஒரு தலைமையை விரும்புகின்றார்கள். எனவே அவருக்கு அந்த பொறுப்பு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. அது எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தாது. அரசியலில் அவர் உழைப்புக்கு ஏற்றபடி பொறுப்புகள் வாரது இயல்பான ஒன்று. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிசா கொடுமையில் சிறையில் இருந்த காலம் தொட்டு இன்று வரை பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதன் மூலமாக தன்னை ஒரு தலைவராக நியமித்து ஒரு நிலைப்படுத்தி கொண்டார். அதை யாராவது கலைஞருடைய வாரிசு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கிட முடியாது. அதே போல தான் இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் தன்னை முழுமையாக பொது வாழ்வில் ஈடுபடுத்தி பல்வேறு பணிகளை செய்து வருகின்றார். அந்த பணிகளுக்கு வரவேற்பும் ஆதரவும் இருக்கிறது. எனவே அவர் பொறுப்பேற்று பணியாற்றுவது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தான். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.